நேயர்களுக்கு வணக்கம். அகந்தை சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும். ஒரு மனிதனை மையப்படுத்தி ஆட்சியோ அரசியலோ இருப்பது சரியானது அல்ல. ஆட்சியில் இருப்பவர்கள் அகந்தையை, அகங்காரத்தை விலக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கூறியிருப்பவர் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பிரமுகர்களோ அல்ல, பாரதிய ஜனதாவுடைய ஆளும் கட்சியுடைய மூத்த பிரமுகர். இன்னும் சொல்ல போனால் ஆளும் பாரதிய ஜனதாவுடைய ஒரு நிறுவன தலைவர் திரு லால் கிருஷ்ண அத்வானி மீண்டும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அவர் சொல்லியிருந்த ஒரு கருத்தானது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. இந்த நாட்டில் அவசர நிலை மீண்டும் பிரகடனப்படுத்தப்பட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஜனநாயகத்தை ஒடுக்கவல்ல சக்திகள் இன்னும் சக்தியோடு இருக்கின்றன என்று அவர் கூறினார். இதற்கு பிறகு இந்த ஆட்சியை நான் கூறவில்லை, நேரடியாக குறிப்பிடவில்லை என்று அவர் சொன்னாலும் கூட அதற்கு பிறகு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில இடம்பெற்றவை தான் இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நான் சொன்ன விஷயங்கள். இவை அவர் மறுத்தாலும் பாரதிய ஜனதாவினர் நேரடியாக குறிப்பிடவில்லை என்று சொன்னாலும் கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த ஆட்சியை நரேந்திர மோடி சர்க்காரை குத்தி காட்டுவதாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட கருத்தை இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கும் வகையில் சொல்லக்கூடிய மூத்த பாரதிய ஜனதா தலைவர் அத்வானி ஒருவர் மட்டும்தானா என்றால் இல்லை. இது போன்ற விமர்சன குரல்களை பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்கள் பலரிடமிருந்து சமீபத்தில் கேட்க முடிகிறது. அத்வானி மீதான, மோடி மீதான அத்வானியுடைய இந்த ஒரு கருத்து உண்மையா உள்நோக்கமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இது சார்ந்த பின்னணி தகவல்களை, கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் சலீம் முதலில் தர கேட்போம். இந்திய வரலாற்றில் அவசர நிலை இதுவரைக்கும் ஒருமுறை தான் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1975 77 வரைக்கும். அப்பொழுது இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி, இந்தியாவுடைய ஜனாதிபதி ஃபக்ருதி அலி அகமது. அப்பொழுது எப்படி இருந்தது? எதிர்கட்சி தலைவர்கள்லாம் விசாரணை இல்லாமலே போலீஸ் பிடிச்சு ஜெயில போட்டாங்க. பத்திரிகைகளின் சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அவசர நிலை அறிவித்த 3 மணி நேரத்தில் பத்திரிகை ஆபீஸ்க்கு கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அத்வானி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மீண்டும் இந்தியாவில் இதே போன்று ஒரு அவசர நிலை வராது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதாவது வரலாம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் முந்திக் கொண்டு என்ன சொல்லிட்டார், அப்படி இந்தியாவில் ஒரு அவசர நிலை வந்தா முதல்ல டெல்லியில தான் அதை வச்சு பரிசோதனை செய்து பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று அத்வானியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சந்திப்பதாக இருந்தது. அத்வானி இந்த சந்திப்பை ரத்து செய்து விட்டார். இது ஒரு புறம் இருக்கையில் மீண்டும் பேட்டி கொடுக்கையில் அத்வானி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஆணவம் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கிறது. அரசியலில் ஒரு நபர் முக்கியத்துவத்தை நான் எப்போதும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர்கள் எப்பொழுதும் சாதாரணமாக இருக்க வேண்டும், வாஜ்பாயை போல அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க, பாஜகவை பொறுத்தவரை பாஜக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்தியாவை ஆண்ட 2 பிரதமர்கள், ஒன்று வாஜ்பாய் 98 2003 வரைக்கும், இப்பொழுது நரேந்திர மோடி. வாஜ்பாயை போல அப்படின்னு சொல்லியிருக்காரு, மோடியை போல அப்படின்னு சொல்லல. இதனால மறைமுகமாக மோடியை தான் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அத்வானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாஜ்பாய் ஒரு பெரிய தலைவர், வெற்றியாளர். அந்நேரத்தில் வாஜ்பாய் தான் இந்தியா, இந்தியா தான் வாஜ்பாய் என்று யார் கூறவும் நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி அத்வானி சொல்லியிருக்காரு. இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த அரசாங்கத்தை நரேந்திர மோடி சர்க்காரை சுட்டிக்காட்டுவதாக, குத்தி காட்டுவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே நாம் சொன்னது போல இது போன்ற விமர்சனம் வரக்கூடிய முதல் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி அல்ல. முரளி மனோகர் ஜோஷி, ராம்ஜெத் மலானி, முன்னாள் தலைவர் ராம்ஜெத் மலானி உள்ளிட்ட பல தலைவர்களுடைய இது போன்ற விமர்சனங்களை நம்மால் கேட்க முடிகிறது. there is a strong message அப்படிங்கிற ஒரு செய்தியை எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை பார்த்து கூறுகிறார்கள். இது போன்ற விமர்சனங்கள், கருத்துக்கள் நேரடியாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதா, உள்நோக்கம் கொண்டதா அல்ல உற்று நோக்க வேண்டியதா? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் டாக்டர் ராமசுப்ரமணியம், பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர். அதே போல திரு ஹிதாயத்துல்லா, காங்கிரஸ் மூத்த தலைவர், செய்தி தொடர்பாளர், காங்கிரஸ் கட்சி. அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் இந்த விவாதத்தில் இணைகிறார்கள். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு ராமசுப்ரமணியம் அவர்களுக்கு தான். மோடி சர்க்கார் மீதான அத்வானியுடைய அதிருப்தி அப்பட்டமாக, வெளிப்படையாக, கண்கூடாக புலப்படுகிறது. எப்படி மாறுபட்டீங்க? அதாவது இந்த திரு எல்கே அத்வானியினுடைய பல்வேறு இன்டர்வியூஸ் வெறும் முதல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது, அதற்கு பிறகு பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கின்றது. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் ஸ்பெசிபிக்கா அவர் பிஜேபியோ நேரடியாவோ மறைமுகமாவோ சொல்லவே இல்லை. மாறாக அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார். நேற்று CNN
IBNல இருந்த அந்த இன்டர்வியூலையும் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், இது காங்கிரஸை பற்றி தான் நான் விமர்சனம் செய்தேன், இது பிஜேபியோ அல்லது தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தையோ அல்ல அப்படிங்கறது ரொம்ப தெளிவாக சொல்லி. அதுல ஒரு சின்ன புரிதல் நான் கேட்க விரும்புறேன். அத்வானி அந்த பேட்டியில எதை மறுக்கிறாரோ, நான் காங்கிரஸ் தான் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அது உங்களுக்கு வலு சேர்க்கக்கூடியதா அப்படிங்கறது எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுல என்ன சொல்றாரு அவரு, இன்றைய சூழலில் ஜனநாயகத்தை ஒடுக்க வல்ல சக்திகள் இன்றும் வலுவாக இருக்கின்றன, they are stronger அப்படிங்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க, 44 போயாச்சு, காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸே ஒழிஞ்சு வருதுங்கிறீங்க. அப்படியே எடுத்துக்கொண்டால் அவர் காங்கிரஸ் தான் குறிப்பிடுறாருனாலும் கூட காங்கிரஸ் வலுவா இருக்குங்கிறார் அத்வானி. என்ன ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒரு டெட்லி காம்பினேஷன் இன்னைக்கு வந்துருது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு டெட்லி காம்பினேஷன் ஒன்னும் இந்த நாட்டை அது ஏதாவது மோசமான நிலைமையில கொண்டு போய் விடுமோ அப்படிங்கிறது 3 முக்கியமான பேர்லாம் சேர்ந்திருக்காங்க. ஒன்னு காங்கிரஸ், இரண்டாவது கம்யூனிஸ்ட், மூன்றாவதாக ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், அது பல NGO இருக்கலாம் அல்லது பல்வேறு பேர்ல ஏதோ இருக்கலாம். இவைகளெல்லாம் சேர்ந்துட்டு இன்னைக்கு எப்படியாவது இந்த ஆட்சியை கவுக்க வேண்டும், அதாவது ஒரு நாசமான ஒரு வழியிலே இந்த நாட்டை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் சேர்ந்து எமர்ஜென்சி கொண்டு வந்துருவாங்களோ. எக்ஸாக்ட்லி. இப்ப நான் கூட அவர்தான் அவர் சொல்லுகின்றார். இப்ப நான் சொன்னது காங்கிரஸே தான் சொல்லிட்டார் அவர். நான் இன்னைக்கு பிளீஸ் நம்ம மைடியர் ஹரி இன்னைக்கு CNN IBN நேற்றுக்கு நடந்த அந்த இன்டர்வியூல அவர் ரொம்ப தெளிவா நான் காங்கிரஸ் தான் சொன்னேன் என்று தெளிவாக சொல்லுகின்றார். நான் இன்னும் சொல்லுகின்றேன் என்னென்ன போர்சஸ்னா, it is a dangerous and deadly combination of 3 elements. ஒன்னு காங்கிரஸ், அது அது முக்தி கிடைக்கிறோங்கிற நிலைமையில ஏதாவது செஞ்சு இந்த நாட்டை ஒரு தவறான வழியில இப்ப ஆட்சியில இல்லாத எதிர்கட்சியில 44 சீட் வச்சிட்டு இருக்கக்கூடிய இல்ல 10க்கும் குறைவா சீட் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர்ந்து எமர்ஜென்சி கொண்டு வர முடியுமா இந்த நாட்டுல? எல்லாத்தையும் பண்ண முடியும் என்பது நான் எதுக்காக சொல்றேன்னா, இல்ல நான் சொல்றேன் அது அவ்வளவு ஈஸி கிடையாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இருந்தாலும் ஆனால் அத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுவது இந்த காங்கிரஸ் நான் சொன்னது போல இந்த டெட்லி காம்பினேஷன். அதே போல இன்றைய அரசியலில் சிறந்த தலைமை இருப்பதற்கான நம்பிக்கை எனக்கு புலப்படவில்லை, ஜனநாயகத்துக்கு அர்ப்பணிப்பு இல்லை. இதையும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்றாரா? காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்திக்கு இல்ல, சோனியா காந்தியில இல்லன்னு சொல்றாரா? தேசத்தை பத்தி சொல்றாரா? இல்ல ஜெனரலா இது எல்லாரையும் பத்தி தான். இப்ப நான் இந்த மாதிரி தலைவர்கள் யார் வரா இன்னைக்கு? ஹூ இஸ் அட் தி ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ்? இந்த நாட்டுடைய தலைமை யார் இருக்கா? இல்ல மோடி. நேரடியா மோடியை தான் குறிப்பிடுது. இல்ல அப்படி நீங்க இது பேர் தான் பிரஸ்டிடியூட்னு பேரு. அதாவது இது மாதிரி இருக்கின்றது. in a lighter than I am saying, please, it is not to hurt you. Prostitute I take strong. I am sorry, then I withdraw. Okay, I withdraw for that. இப்ப என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லி ஏதாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கோ அல்லது நரேந்திர மோடியை பற்றி தனியாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அபிலாஷை இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அத்வானிக்கு இருக்கும் அப்படிங்கிறது அப்படி இல்ல. நான் தான் சொல்றேன், இந்த மாதிரி தலைவர்கள், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இவர்கள் எல்லாம் தான். சோனியா காந்தி சொன்னா, ராகுல் காந்தி சொன்னா, சீதாராம் யெச்சூரி சொன்னா யாரும் ஆச்சரியப்பட போறது இல்ல. ஆனா அத்வானி சொல்லும் பொழுது இதுல இவ்வளவு சொல்றாரு, இவ்வளவு விமர்சனம் சொல்றாரு. எந்த இடத்துல இன்னைக்கு ஆட்சியாளர் சரியா நடந்துக்கிறார், இன்னைக்கு பிரதமர் சிறப்பா நடந்துக்கிறார், வாஜ்பாயை பற்றி அவ்வளவு பெருமையோட சொல்றாரு, மோடியை பற்றி ஒரு வரி சிறப்பா சொல்றாரா, நல்லதா சொல்றாரா? இல்ல அது அதுக்கு இப்ப அவர் ஒரு உச்சரிக்க கூட இல்ல மோடிங்கிற பேரையே சொல்ல வேண்டாம் சார். அவர் அவரோட சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றார் வாஜ்பாயோட. அதனால அவருடைய போக்கு இப்பதான் அவருக்கு பாரத் ரத்னாலாம் கொடுத்திருக்கின்றார். அந்த நிச்சயமாக அவருக்கு க்ளோஸ்னஸ் வித் வாஜ்பாய் வாஸ் சம்திங் டிஃபரண்ட். அவருடைய பிளாக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைய தலைவர்கள் பத்தி கேட்கும்போது வாஜ்பாய் ஸ்லாகித்து சொல்லலாம். ஏன் சொல்றேன்னு கேளுங்க பிளீஸ். நான் அந்த பிளாக்ஸ்ல அவர் எழுதும் பொழுது எமர்ஜென்சி பீரியட்ல எனக்கு ரொம்ப பசியா இருக்கின்றது, நான் ஜெயில இருக்கும்போது எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட பண்ணி போட்டேன். அப்ப டெஃபினெட்லி அந்த பழைய நினைவுகள் அவருக்கு வருகின்றன. He is running down the memory lane. Therefore he is talking very high of
தனிப்பட்ட முறையில கூட என்னை வந்து கவனித்துக் கொண்டார் அப்படிங்கிற அந்த பழைய நினைவுல மிகச்சிறந்த அரசியல்வாதி, ஒரு எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆகவே நேச்சுரலி ஹி இஸ் டாக்கிங் வெரி ஹை ஆஃப். அவருடைய புத்தகத்துல நரேந்திர மோடி பற்றி கூட நல்லா எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு நரேந்திர மோடிங்கிற பேரை கூட அவர் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய போட்டிகள்ல ஒரு பேட்டியில் உச்சரிக்கல. மை டியர் கேள்வி மோடியை பற்றி கேட்கப்படுது, பிஜேபியோட தலைமை பற்றி ரன்னிங் டவுன் த மெமரி லேன். அந்த ஏன்னா இந்த இன்டர்வியூ எப்ப வந்தது அப்படின்னா எமர்ஜென்சி 40 வருஷம் பத்தி பேசும்போது வரும்போது நேச்சுரலி he will have to recall whatever he had wonderful association with வாஜ்பாய் பத்தி அந்த நினைவுகள் நிச்சயமா அதை பேசத்தான் செய்வார். நான் எடுத்துக்கிறேன். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அத்வானியுடைய இந்த ஒரு வரிகளை சீரீஸ் ஆஃப் பேட்டி, பல பேட்டிகளை நீங்க பார்த்தா இது வந்து இந்திய அரசியலை பற்றி தெரியாத ஒரு நபர்கிட்ட எங்கேயோ வெளிநாட்டுல கொடுத்து இதெல்லாம் படிச்சு பாருங்க. இந்த ஒரு பேட்டி ஒரு ஆளும் கட்சி பிரமுகருடையதா இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருடையதா அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? ஒரு எதிர்கட்சியுடைய பிரமுகருடைய பேட்டி மாதிரி இருக்கா, ஒரு ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு பிரதான தலைவர் இந்த ஆளும் கட்சியுடைய நிறுவன தலைவருடைய பேட்டி போல இருக்கிறதா இவையெல்லாம்? நிச்சயமா. அதாவது இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த கேள்வியை ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்காங்க. இந்த சாத்தியக்கூறு 2015 இருக்கிற கேள்விக்கு தான் அத்வானி பதில் அளித்திருக்காரு. இப்போ நாம தான் கடைசியில வந்து விப்பிங் பாய்ஸ் சொல்லுவாங்களே, இல்ல நான் அப்படி சொல்லல, அப்படி மீன் பண்ணல. ஏன் ரெக்கார்டு தானே எடுத்துட்டு போறீங்க, ரெக்கார்டு வெர்ஷன் இருக்குல்ல, அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மேல நீங்க என்ன மறுப்பு கொடுக்க முடியும்? நீங்க மிக தெளிவாக சொன்னது 2015 இந்த சூழல் நிலவுகிறது என்றுதான் சொல்றீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா மூத்த தலைவர்களை பாஜக மதிக்கவில்லை. இதுதான் பிரச்சனையே. காதலான பிரச்சனை என்னன்னா பாரத தேசம், பாரத ரூட்ஸ் என்று சொல்லி ராமாயணத்துக்கு போங்க, மகாபாரதத்துக்கு போங்க, நம்ம லெட்டஸ் கோ பேக் அவர் ரூட்ஸ் என்று சொல்ற பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு தன்னுடைய மூத்த தலைவர்களை வந்து மதிக்கவில்லைங்கிறது தான் இன்றைய பிரச்சனை. ஏன் இவர் ஏன் மதிக்க மாட்டேங்கிறாருன்னா இட் கேன் பி a personal thing. அதாவது 995 இவர் மோடியை வந்து கார்ல இருந்து இறக்கி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி ஜோஷி வந்து வாரணாசி சீட்டுக்காக சண்டை போட்டார், 2014 எலெக்ஷன்ல சண்டை போட்டாருன்னு ஒரு கருத்து வருது. இதனாலயா இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு பிரதமர் நினைத்து அங்க டெல்லியில் உட்கார்ந்து இருக்காரா, இதனாலயாங்கிற பிரச்சனை. இது ரெண்டு பிரச்சனைகள் நிலவுகிறது. இப்படி அத்வானி சொன்னாலும் எமர்ஜென்சி பற்றி அவருடைய கருத்தை தான் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது திரு ஹிதாயத்துல்லா. அதற்கு பிறகு நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்கிறார். எல்லா பேட்டிகளையும் அவர் சொன்னது மாற்றி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. நான் வந்து திருப்பி இந்த நாட்டில் எமர்ஜென்சி வரலாம் அப்படின்னு சொன்னது காங்கிரஸை பார்த்து, இந்த அரசை பார்த்தல்ல அப்படிங்கிறார். ஏனென்றால் காங்கிரசுக்கு துளியும் வருத்தம் இல்லை, நாங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டோங்கிறது இல்லைங்கிறார். ஒரு 48 மணி நேரமா அத்வானி அவருடைய பேச்சை முழு பூசணிக்காயை சோத்தில் போட்டு மறைப்பது போல மழுப்பலான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அத்வானிக்கு நெருக்கடி கொடுத்து அவரையும் இது மாதிரி சொல்ல வச்சிருக்காங்க. ஆனா நல்லவேளை அவரு அதை சொல்ல வேண்டிய நிலையில சொல்லிட்டாலும் கூட மீண்டும் மோடி அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் என்ற உண்மையும் வெளிப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இல்ல, ஒரு எதிர்கட்சி அளவுல கூட இல்ல, இன்னும் சொல்ல போனா பலமான எதிர்கட்சிகளும் இந்தியாவில் இல்ல. இவைகளால் எமர்ஜென்சியை கொண்டு வர முடியுமா? நிச்சயமா முடியாது. கிள்ளு கீரைகள் போல, புழு பூச்சிகள் போல, புண்மை தேனைகளை போல இந்த அரசு எதிர்கட்சிகளை பார்க்க நடக்க விட மாட்டேங்கிறீங்களே. நான் கேட்பதெல்லாம் ராஜ்யசபா என்பது உங்களுக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு, ஆட்சி ஆள்வதற்கு அல்ல. ஒரு ஆட்சி ஆள்வதற்கு ராஜ்யசபாவுடைய சட்டம் இல்லாமலும் ஏற்கனவே எடுப்பு சட்டம் இருக்கத்தான் சொல்லுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது முதல் விஷயம் அல்ல. கோவிந்தாச்சாரியா பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அத்வானி இது மோடியை வந்து திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? நீங்க போகும்போது ஆஸ்திரேலியாவுக்கு அதானியோட ஏன் வங்கி அதிகாரியை கூட்டு போனீங்கிறாரு. சுப்பிரமணிய சாமி உங்க மேல வழக்கு போடுவேன் கருவு பண விஷயத்திலும் சொல்றாரு. முரளி மனோகர் ஜோஷி என்ன சொல்றாரு? இந்த கட்சியினுடைய இந்த ஆட்சியினுடைய பெரிய விஷயமே கங்கையை தூய்மைப்படுத்துவது. 50 ஆண்டுகள் ஆனாலும் எவ்வளவு ஆனாலும் இந்த கங்கையை தூய்மைப்படுத்த முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அதேதான் அருண் சோரி சொல்றாரு. இப்படி ஒன்னா முக்கிய தலைவர்கள் யஸ்வந்த் சின்ஹா, ஜஸ்வந்த் சிங், இப்படி எல்லோரும் கட்சியை மோடியை எதிர்க்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்றாங்க. பாரதிய ஜனதா அவங்க ஏற்ற மாதிரி சொல்லல. அப்ப ஒட்டுமொத்தமாக மோடியை எதிர்க்க விஷயத்துல இன்னைக்கு மீண்டும் அத்வானி அவர்கள் அதைத்தான் சொல்றாரு. அராஜக, அநியாய, ஆணவ, இப்படி ஒன்னா அவருக்கு கிடைக்கல. அதுக்கு மேல அவ்வளவு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு தூரம் அவர் சொல்றாருன்னா என்ன காரணம்னா, இன்றைக்கு இந்தியாவில் மோடி அரசு ஒரு சர்வாதிகார நிலைக்கு போகுது.
ஜனநாயகத்துக்கு எதிராக புரிஞ்சுக்கிட்டேன், பாராளுமன்றத்துக்கு எதிராக இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்க, மக்களுக்கு புரியும். சகோதரர் ராமசுப்ரமணியம் பேசும்போதெல்லாம் ரொம்ப மக்கள், நானும் சிரிச்சுக்கிட்டேன், மக்களும் சிரிச்சுக்கிட்டாங்க. ஆக மழுப்பல் என்பது ஒரு அளவுதான் இருக்கணும். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஜனநாயகத்துக்கு எதிரான நிலை இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்கட்சியில் மட்டுமல்ல, ஆளுங்கட்சியும் சொல்றாங்க. பாராளுமன்ற ஜனநாயக நிலைக்கு எதிராக இருக்குது. அமைச்சர்கள், ரோபோ அமைச்சர்கள், நம்ம அமைச்சர்கள் யாருன்னா இயக்கக்கூடிய, மோடியால் இயக்கக்கூடிய ரோபோ அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்தியாவில் இருப்பதனால் தான் அத்வானி அவர்கள் சொல்கிறார்கள். ராமசுப்ரமணியம் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அருண் ஷேரி, ராம்ஜெத் மலானி, சுப்பிரமணியம் சுவாமி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் அப்படின்னு யார் யாரெல்லாம் இந்த கட்சியுடைய, உங்க கட்சியுடைய ஸ்டால்வாட்ஸா கருதப்பட்டாங்களோ இவங்க எல்லாம் நிறுவன தலைவர்கள் முக்கியமானவங்க, ஆட்சியில கட்சியில மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறவங்க. அவங்க இவ்வளவு வெளிப்படையா அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் பொழுது யூ கான்ட் டேக் இட் லைட்லி. சரி, நான் ஒன்னொன்னு பதில் சொல்றேன். முதல்ல அருண் ஷோரை பத்தி பேசுகின்றார். அவர் அவர் ரொம்ப ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய பார்வையில சில இதெல்லாம் சரியா இருக்கு, சரியா இல்லைங்கிற மாதிரி அவருடைய எண்ணம். பாதையில் இந்த பொருளாதார கொள்கைகள் நான் அவருடைய பார்வை, அதான் நான் சொல்றேன், அவருடைய பார்வை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால அவர் சொன்னது சரி என்று பொருள் அல்ல. சரி, அவர் ஒண்ணு பிளீஸ். ஏன் அது சொல்றேன்னா, நான் சொல்றதை விட ரொம்ப அருமையாக யார் சொன்னார்னா எஸ் குருமூர்த்தி அவர்கள். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அவருக்கு ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்கிறதுனால அப்படி பேசுகிறார். அவர் ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண இருங்க. அடுத்தது திரு முரளி மனோகர் ஜோஷி, டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி. அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இப்ப சமீபத்தில் ஒரு 10 நாள் முன்னாடி நான் ஜகர்த்தாக்கில் இருந்தேன். அந்த ஜகர்த்தால நம்ம கூவத்தை விட படு மோசமான ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை எப்படி சரி செய்கின்றார்கள் என்றால், சில தடுப்புகளை அங்கங்க வச்சு அதை சரி செய்து கொண்டிருக்கணும். அது போல செய்ய வேண்டும் என்கிற வகையில நீங்க இப்படி பண்ணாதீங்க, பிளீஸ் லுக் அட் அன் ஆல்டர்னேட்டிவ், அப்பதான் நீங்க கங்கையை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷமானாலும் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் நான் சொன்னேன், ஐ செட் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி இஸ் a scientist. அதனால அவர் ஒரு சயின்டிஸ்ட் டெம்பர் இருக்கு, கேளுங்க, சயின்டிபிக் டெம்பர் அவருக்கு இருக்கு. அதனால அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. சுப்பிரமணிய சாமி கருப்பு பண நடவடிக்கை, போதிய நடவடிக்கை அவருக்கு. அவர் திரு சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் கருப்பு பணத்தை எப்படி கொண்டு வரது, இதை விட இனிமே வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது ஒரு பெரிய மந்திர தந்திரம் போட்டு ஜாது எல்லாம் பண்ணி உடனே கொண்டு வரதுங்கிறது முடியாது. 150 நாள்ல கொண்டு வரும்போது தெரியாது சார். நீங்க என்ன கேட்டே நான் பதில் சொல்லணும் சார். 100 நாள் 150 நாள்ல சொன்னோம்னா கூட, பட் there is a way by which you can do it. அதாவது லாட் ஆஃப் இதுல முன்னாடி பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். இந்த பணத்தை கொண்டு வருவதற்கு இடியாப்பச்சங்களை கிரியேட் பண்ணது காங்கிரஸ். அதுல இந்த கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண வேண்டிய நிலைமையில நாம் இருக்கின்றோம். ஆகவே சுப்பிரமணிய சுவாமி ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்கின்றார். அதனால அதே சமயத்தில் இது முடியுமாங்கிறது மரியாதையா எனக்கு போச்சு போங்க அப்படின்னு ராம்ஜெத் மலானி சொல்றாங்க. ராம்ஜெத் மலானியை பத்தி அவர் நான் விமர்சனம், அவர் ஒரு அதாவது ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் பேசுவார். ஆகவே நான் ஜெத்மலானியை பத்தி நான் சின்ன குறிக்கை இவங்கெல்லாம் அமைச்சர்கள் இல்ல, ராஜ்நாத் சிங் அமைச்சர். இவங்க ஒரு ஆண்டு விழாவை நடத்த சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னாரு, ஒரு வருஷமா இவங்க என்னத்தை செஞ்சாங்க, இவங்க எதுக்கு விழா ராஜ்நாத் சிங் சொன்னது கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சென்னையில் வரக்கூடிய தினமலர் பத்திரிகையில் வந்த விஷயம் என்ன வந்துச்சுன்னு சொன்னா, அதாவது இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், ஓராண்டு விழாவை நடத்தப் போகிறார்கள் என்று மனக்குமரலை ராஜ்நாத் சிங் வெளியிட்டார்கள். ஒரே ஒரு செகண்ட் நான் முடிச்சிருக்கேன். நண்பர் சொன்னது என்னன்னா, என்கின்ற 10 பத்திரிகை அதுல ஒண்ணு வரும்,
கற்பனை நிலையில இருக்கக்கூடிய ஓசி பத்திரிகை அந்த மாதிரி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஜனநாயகத்தின் கருத்து சுதந்திரத்தின் குரல் வலை நெருக்கத்தான் படுகிறது என்ற தலையங்கமும் இன்னைக்கு சரி. நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு இருக்கக்கூடிய வீரியத்தை விட இந்த மாதிரி சொந்த கட்சியுடைய தலைவர்கள் ஸ்டால்வாட் சொல்றது அப்படிங்கிறது ஒரு வீரியம் கொண்ட விஷயம். அரசாங்கத்துக்கு கூடுதலான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். டெபினட்டாக அதாவது காங்கிரஸ்குள்ளால இருக்கிற அந்த கிரிட்டிசிசம் அந்த வந்த தருணங்களிலும் அது காங்கிரஸ் கரெக்டாக கையாளவில்லை. ரீசென்ட் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ரீசென்ட் எக்ஸாம்பிள் ஆப்லி அதே தான் நடந்தது. இப்ப நடக்கிறது பிஜேபி நடக்கிறது ஒரு கத்தார்சிஸ். அதாவது ஒரு தலைமை மாறி போய் அடுத்த தலைமை வந்து கொண்டிருக்கிறது. அது அந்த பழைய தலைமைக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதேதான் காங்கிரஸ்ல 69-70 என்ன நடந்ததோ அதே தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தலைவர்களை என்ன செய்தார்னா, ஒரு மொராஜி தேசாய் இருந்தார், அவர் தனியா போய் வெளியே போய் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சார். அதே மாதிரி ஒரு காமராஜர் இருந்தார். அவர் இந்த மாதிரி there are lots of things to do with your senior leadership. அதை என்ன செய்ய வேண்டும் என்றது ஆராயாமல் அவங்களை எல்லாம் புறக்கணித்துக் கொண்டு ஒரு மார்கதர்ஷக் மண்டல் ஒரு மண்டல் போட்டாங்க. எவ்வளவு வாட்டி குடிச்சு குழு அதுல தான் யார் யார் இருக்கா, முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி. அதான் பிரைம் மினிஸ்டர் என்னைக்காவது அவருடைய ஆலோசனைகள் கேட்டதுண்டா? அவங்களை போய் சந்திச்சிருக்காங்களா? ஏதாச்சும் ஒரு இஷ்யூ எடுத்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? இதுதான். அதாவது உங்களுடைய சீனியர்ஸை நீங்க மதிக்கணும்னு எங்ககிட்ட சொல்றீங்களே, நீங்க உங்க சீனியர்ஸ் ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க? கேள்வியே அவ்வளவுதான். இது ஒரு கத்தார்சிஸ்ங்கிறது. யூ ஆர் நவ் இன் பவர். அமித்ஷா, ஜெய்ட்லி, மோடி என்ற ட்ரிமுவேட்ஸ் ஆர் நவ் இன் பவர். இது ஒரு புது ஜெனரேஷன். இது மாறி போன ஒரு கதை. நீங்க உங்களோட சீனியர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் டேப் பண்ண மாட்டேங்கிறீங்க? கொஸ்டின் அவ்வளவுதான். மார்கதர்ஷ் மண்டல், அதாவது இந்த கட்சிக்கு வழிகாட்டக்கூடிய குழு ஒரு முறை கூடல. அதை தாண்டி அத்வானி பேசாத ஒரு செயற்குழு பாரதிய ஜனதால நடந்திருக்குமானால் அது மோடி ஆட்சியில வந்த பிறகு நடந்தது. பெங்களூர்ல செயற்குழு நடந்தது, அவர் பேசவே இல்லை. இன்னொன்னு, மதுராவில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு வாஜ்பாய்க்கு அழைப்பு இருக்கிறது, அத்வானிக்கு அழைப்பு கிடையாது. மோடி அதில் கலந்து கொண்டு பேசுகிறார். ஆக ஒரு ஆண்டு காலத்துல உங்க கட்சியுடைய நிறுவன தலைவர், மூத்த தலைவர், அவருக்கான முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது அல்ல ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். அது மிகையா? இல்ல. அதாவது அப்படிலாம் இந்த எங்களுடைய கட்சியில் அது மாதிரிலாம் நடக்காது. எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், திரு அத்வானி அவர்கள் பேச வேண்டும் என்று பலமுறை கேட்டிருக்காங்க. அவர் தான் நான் பேசுவதற்கு இப்ப வேண்டாம். மற்ற எல்லா செயற்குழுலையும் அவ்வளவு விரும்பி நீண்ட உரையாற்ற செயற்குழுல பேசல அப்படின்னா அதுல ஒரு மெசேஜ் இல்ல சார். ஒரு மெசேஜ் கிடையாது. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானா பக்கத்தாப்புல சூரியகுண்ட் அப்படிங்கிற சூரஜ்குண்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு முக்கியமான தேசிய பொதுக்குழு மீட்டிங்ல நான் கலந்து கொண்டிருக்கேன். அங்க அத்வானி பேசி இருக்கின்றார். அங்க பேசின கூட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல, நார்மலா ரொம்ப நேரம் பேசாத. ஆகவே கட்சி ஜனசங்கமாக சரி, பாரதிய ஜனதா போது சரி, பேசாத செயற்குழுல இந்த முறை பேசல. இன்னொரு நிகழ்வுக்கு அவருக்கு அழைப்பே இல்ல சார். அவருக்கு என்ன கமிட்மெண்ட் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அழைப்பு இருந்தது சார். வாஜ்பாய் நீங்க விடுங்க. நீங்க வாஜ்பாய்க்கு அழைப்பு இருந்தாலும் அவரால் வர முடியாத நிலைமையில இருக்கின்றார். அதே சமயத்தில் இவரோட அத்வானியோட அவரோட கமிட்மெண்ட் இருக்கு என்னன்னு கேட்டுக்கொண்டுதான் செஞ்சிருப்பாங்க. இரண்டாவதாக நான் சொல்ல கேளுங்க. நீங்க பெங்களூரை பத்தி பேசும்பொழுது, பெங்களூரை பத்தி பேசும்பொழுது நிச்சயமா அவரை பலமுறை பேச இல்ல நான் வேண்டாம் அவரா சொல்லி இருக்கிறார். அதனால அவரை பேச வேண்டாம்னு யாரும் சொல்லல. இல்ல பேச சொன்னாங்கன்னு சொல்லல. அவரா விரும்பி பேசலனாலும் கூட, அதாவது மத்தவங்க எல்லாம் இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கிறது, ஆகா ஓஹோ காங்கிரஸ் தான் இப்படி பண்ணிருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் பேசாமல் அமர்ந்திருப்பானால் அது ஒரு ஆழமான செய்தி இருக்கு. ஒரு செய்தியுமே கிடையாது சார். அவர் அன்னைக்கு அவர் தொண்டஸ்கிரியில் அமர்ந்திருக்கலாம். மோதியை அறிமுகப்படுத்த உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கலாம். Please understand, he was requested n number of times. பல முறை அவரை கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் முடியலன்னு சொல்லும் பொழுது அவர் உடல்நிலை சரியில்லை, யூ கேனாட் கம்பல் ஹிம். இல்ல எப்படி போன பாராளுமன்ற குழு கூட்டத்தில் அவர் உடல்நிலை சரியில்லைன்னு அவர் கடிதம் பகிரங்கமா ராஜ்நாத் சிங் எழுதி, இது ஒரு தனி மனிதர்களை மையப்படுத்தி கட்சி போயிட்டு இருந்தது, தீனதயாள் உபாத்யாயா காலமோ வாஜ்பாய் காலத்துல இப்படி கட்சி இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி பகிரமா கடிதம் எழுதுறாரு, விலகலன்னு கூட சொல்றாரு. ஆனா அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நீங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. முரண்பாடு. பெங்களூரை பத்தி சார் அந்த சமயத்தில் அவருக்கு ஏதோ கருத்து
முரண்பாடு இருந்தது. இல்ல நான் சொல்றது நீங்க பழைய கதையை பேசுறீங்க. அன்னைக்கு பாஜகவுடைய ஒவ்வொரு செய்தி தொடர்பாளர் எந்த முரண்பாடும் இல்லைங்க, இன்னைக்கு இருக்குன்றீங்க. இல்ல நான் பழைய நீங்க சொன்னது அது கட்சியை விட்டு இவரை பத்தி நான் சொல்றது திரு மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் என்று அறிவித்த அந்த நேரத்தில் அவருக்கு சற்று மனம் வேதனைப்பட்டிருக்கலாம், அதனால அவர் செஞ்சிருக்கலாம். பட் இப்ப நடந்த செயற்குழுவை பத்தி நான் பேசுகின்றேன். அப்ப அவரை பலமுறை கேட்டிருக்காங்க, ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பட் அவர் வேண்டாம்னு சொல்லிருக்காருன்னா நீங்க அதுல ஏன் நீங்க அதுக்கு உள்ள பார்க்கப்படுது ரொம்ப நீங்க உங்க கற்பனை ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப சுருக்கமா ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப சுருக்கமா ஒண்ணு இல்ல, இந்த அத்வானி மறுப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா, இதை நான் மோடியை சொல்லலேன்னு ரெண்டாவது மோடியை திரும்ப சொல்றாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் கெஜ்ரிவால் அவர்கள் அப்பா இந்த அத்வானியுடைய தாக்குதலுக்கு பிறகு எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் கேட்டாரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. நேற்று மதியம் பார்த்திருக்க வேண்டியவர் பார்க்க முடியல. அது என்ன நெருக்குதல் என்பது தெளிவா சொல்றாங்க. அதாவது இச்சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதில் பாஜக தலைமை நெருக்குதல் உள்ளதா என்ற கட்சியின் மூத்த தலைவர் கேட்டதற்கு இந்த விவகாரத்தில் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை, யாரை எப்போது சந்திக்க வேண்டும் என்பது அத்வானி முடிவு சொல்லிட்டு, எனினும் RSS தலைமை அத்வானிக்கு நெருக்குதல் கொடுத்ததா என்று பாஜக தலைவர் கேட்டதற்கு அத்வானிக்கு அறிவுரை வழங்க RSS மூத்த தலைவர்களால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான் 2 நாளைக்கு முன்பு 48 மணி நேரத்துக்கு முன்னா அத்வானி பேசினதை இன்றைக்கு போய் பாரதிய ஜனதா தலைவர்களும் அதே போன்று RSS தலைவர்களும் ஏன் பேசலன்னு சொல்லுங்கன்னு சொன்னா கூட அவரால் மனசு கேட்கல. அப்படி சொன்னாங்க. ஒரு குடியரசுத் தலைவர் பதவி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எதையாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு அத்வானி வந்துட்டாரு. இல்ல எப்படியாவது குடியரசுத் தலைவர் அத்வானி ஆக்கிடணும்னு காங்கிரஸ் நினைக்கிறதோ. திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், அத்வானி எவ்வளவு முறை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்? அந்த ஒரு பொதுக்குழு அவரால் பேச முடியல, செயற்குழு அவருக்கு ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு பேச முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்லிமெண்ட்ல இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு முறை பேசியிருக்கிறார் அத்வானி? எவ்வளவு விவாதங்கள்ல பங்கு எத்தனையோ தடவை பேசியிருக்காரு. இப்ப பேசலங்கிறது ஏன் சார் நீங்க எழுதுறீங்க? இல்ல எத்தனையோ முறை அவர் பேசி இருக்கின்றார். அவரை மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆரேட்டர் பாக்குறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ முறை பேசுபவர் இப்ப திடீர்னு பேசல இல்ல சார். அதான் வாட்சிங். அதாவது ஒரு மார்கதர்ஷன் சொல்லிட்டு எல்லாரும் நீங்க எல்லாம் சரியா பேசிடுறான்னு பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க அவர் பாராளுமன்ற மார்கதர்ஷன் கட்சியில மாத்திக்கிட்டோம். அது ஒன்று பாராளுமன்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினருடைய உரிமை கடமை அதிலிருந்து அவர் விலகி இருக்கிறாருன்னா அப்படி அர்த்தம் இல்ல சார். பேச வேண்டியதை தகுந்த முறையில் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர் அதுல இன்டர்ஃபியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாராளுமன்றத்துக்கு ரெகுலரா போறாரு, 93% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்காரு. ஆனா அவர் எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காரு தெரியுமா? 0. நீங்க ஒரு வாதம் வைக்கலாம், எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர் ஓகே ஏத்துக்கலாம். எவ்வளவு விவாதங்கள்ல பங்கு கொண்டு அரசுக்கு ஆதரவா பேசியிருக்கிறார், கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னா ஒரே ஒரு விவாதத்துல பேசியிருக்கிறார். ஆனால் தேசிய சராசரி 17 விவாதங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அவர் மாநிலத்தில் 12 விவாதங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறாங்க. சோ இதே அத்வானி அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது, எதிர்கட்சி பிரமுகரா இருக்கும் பொழுது அவர் பங்கு பெற்ற விவாதங்கள் எவ்வளவு தெரியுமா? 39. ஆனா அவருடைய தேசிய சராசரி 37. ஆனா அவர் கேட்ட கேள்விகள் நிறைய. சோ அந்த அத்வானி இவ்வளவு ஆக்டிவா பாராளுமன்றத்தில் இருந்த அத்வானி தான் அமைதியாக இருக்கிறார். எக்ஸாக்ட்லி. அப்ப கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அப்ப அவர் he was an effective parliamentarian as an opposition leader. ஆனால் இப்பொழுது கேள்வி கேட்பதற்கு தகுந்த பதில்கள் மற்ற அமைச்சர்கள் கொடுக்கும்பொழுது இவர் என்னதுக்கு அவர் very happy. Okay. He is very happy. Okay. About the performance of the people in the parliament. இதே விளக்கத்தை ராகுல் காந்தி கொடுத்தாரு. நான் ஆளுங்கட்சி பிரமுகர், நான் எப்படி இவ்வளவு கேள்வி கேட்க முடியும், நான் எப்படி ஏன் பங்கு ஹாப்பி அப்படிங்கும்போது ஏன் அது ஏற்க தயாரா இல்ல? ராகுல் காந்தி ஏன் பேசவில்லை? பாராளுமன்றத்தில் விவாதத்தில் ஏன் பங்கேற்கவில்லை? கேள்வி ஏன் கேட்கவில்லை? ஏன் கேட்டீங்க? இல்ல நீங்க ஏன் கொடுக்குறீங்க? இருங்க கேளுங்க. நீங்க ராகுல் காந்தியும் LK அத்வானியும் நீங்க ஒன்றுபடுத்தி பேச முடியாது. He is a parliamentarian. He is also a parliamentarian. ruling parliamentarian, இன்னைக்கு ruling parliamentarian. பாராளுமன்ற உறுப்பினருக்கு உண்டான உரிமையும் கடமையும் ஒன்றுதான் சார். நீங்க இருங்க சார், தயவுசெய்து நீங்க பேசும்போது நானும் குறுக்கிடல. அதாவது நீங்க இவரை பத்தி பேசும்பொழுது எவ்வளவு 10 வருஷத்துல எவ்வளவு இன்னைக்கு என்ன எடுத்து பேசணும் ஒரு 3-4 தடவை பேச ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா இது வரைக்கும் வாய் திறக்காத ஒரு மௌன சாமியாரா ஒரு இருந்தவர் மௌன சாமியாரு அவர் பேச வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு. ஆனால் இவர் என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். நீங்க அவர் வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருந்த போது எவ்வளவு பேசியிருக்கின்றார். இவர் என்ன பண்ணிருக்கிறார் என்றால் ஒண்ணுமே பேச இப்ப 4 தடவை ஏதோ பேசியிருக்கின்றார். இதை பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம் என்ன பின்னாடி செய்ய போறார் என்று. அது ஏதோ ஒன் ஸ்வாலோ டஸ் நாட் மேக் எ சம்மர்ங்கிற மாதிரி ஏதோ 2-3 தடவை பேசினதுனால அவர் ஒரு பிரமாதமான பார்லிமெண்ட் கூட அத்வானி பேசுறாரு. இன்ஃபேக்ட் இப்ப இவர்களா பேசுவதை கேட்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்பயே நீங்க அதே போல மன்மோகன் சிங் பேசுறதை பார்த்து இல்ல மத்த அமைச்சர்களை பார்த்து ராகுல் காந்தி சந்தோஷப்பட்ட போது உங்களுக்கு மன்மோகன் சிங் எத்தனை தடவை பேசியிருக்காரு பார்லிமெண்ட்ல? ஒரு 5-6 தடவை பேசியிருக்காரு. எவ்வளவு முறை பேசியிருக்காரு? இல்ல சார், எவ்வளவு முறை பேசுறாரு? அதுக்கு நான் சொல்றது நீங்க பார்லிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா எப்ப தேவையாக இருக்கின்றதோ அப்ப பேசுகின்றார். பிரதமர் மன்மோகன் சிங் எவ்வளவு முறை பேசியிருக்காருன்னா 1500 முறைக்கு மேல பேசியிருக்காரு. கணக்குன்னா சரி, ஓகே. அப்புறம் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து சொன்னீங்க. அது நீங்க ரொம்ப ஆக்ரோஷமாக, அதாவது இந்த மாதிரி ஒரு சொல்லுகின்றாரே அப்படிங்கிற குற்றச்சாட்டை பத்தி தனி மனிதர்களுக்கு துதிப்பாடுவது அப்படிங்கிறதுங்கிறது இது வந்து எல்லாமே இந்திரா காந்தியை பத்தி பேசினது. ஏன் இது சொல்லுகின்றேன் என்றால் ஒரே நிமிஷம், அதாவது குஷ்வந்த் சிங் 1971 நீங்க இருங்க சார். குஷ்வந்த் சிங் 1971 அபரிமிதமான அளவிற்கு இந்திரா காந்தி ஜெயிச்ச போது அப்பவே 71 அவர் என்ன சொன்னார்னா இது போகின்ற பாதை சரியல்ல அப்படிங்கிற மாதிரி. அதனால அவங்களைத்தான் பத்தி இவர் சொல்லுகிறார். ஏன்னா அப்பாலஜி கூட இல்ல, அவங்க எமர்ஜென்சியை பத்தி இந்திரா காந்தி பத்தி இந்திரா காந்தியை பத்தி அவர் பேசுகிறார். இது வாஜ்பாய் பத்தி அவர் தனி மனித துணிபாட பத்தி எங்க தெரியுமா பதில் சொல்றாரு? பட் இட் இஸ் பொலிட்டிக்கல் பவர் இன் டேஞ்சர் ஆஃப் பிகமிங் அத்தாரிட்டேரியன் தீஸ் டேஸ். எக்ஸாக்ட்லி. இத with every party including the Bharatiya Janata Party becoming virtually a one man or one woman show அப்படின்னு இன்றைய பாரதிய ஜனதா அரசு சொல்லும்போது வாஜ்பாய் காலத்துல எப்படி இருந்தது தெரியுமாங்க. சோ இயல்பா என்ன புரிஞ்சுக்க முடியும்? மோடி காலத்துல சரியா இல்ல, மோடி காலத்துல சரியில்லைன்னு அர்த்தமே இல்ல. இன்னைக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் கேள்வி தவறு ரன்னிங் டவுன் இல்ல மெமரி இல்ல. அவர் என்ன சொல்றாரு? அவர் ஸ்பெசிபிக்கா ப்ளீஸ் நீங்க இத உண்டு பாதியா நீங்க ப்ளீஸ் டோன்ட் ரீட் இன் தி லைன்ஸ். ஐ அம் சேயிங் ஒன் திங். அவர் என்ன ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் நான் பேசுறது காங்கிரஸை பத்தி. இந்திரா காந்தி வருத்தமே தெரிவிக்க காங்கிரசுடைய சீனியர் சோனியா காந்தி சொன்னாங்க, ராகுல் காந்தி சொன்னாங்க, கேட்டுக்காரு ஏன் நீங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? நல்லவரான்னு கேட்கும் போது அருண் ஜேட்லி நல்லவர் அப்படின்னு நீங்க சொல்லும் போது என்ன புரிந்து கொள்ளப்படும் புரியுது. உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன், இந்த மாதிரி உங்க கட்சியில சோனியா காந்திய ராகுல் காந்திய விமர்சிக்க மூத்த தலைவர்கள் இல்லையா? அதாவது விமர்சனம் இருந்தா விமர்சிப்பாங்க, ஏற்கனவே இல்லாம நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்களா? நான் கேட்பது சொன்னார்ல எமர்ஜென்சி. இந்திரா காந்தி வந்து அத்வானிட்ட மன்னிப்பு கேட்க இந்த நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. 3 வருஷம் ரொம்ப நேரம் அவர் தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க அவரை காரணம் வந்து அவர் பேச வச்சாதான் நீங்க நிறைய விஷயங்கள் எங்க அப்பா குதிரைக்குள்ள இருந்து நிறைய விஷயம் வந்து. நான் கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ஜஸ்ட் 2-3 வருஷங்கள்ல இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. எமர்ஜென்சிங்கிறது சில அரசியல் தலைவர்களுக்கு சிரமம் தான், ஆனா மக்களுக்கு நல்லதுன்னு நினைச்சதுனாலதான் மக்கள் வந்து பிரச்சனை அதல்ல. ஒரே ஒரு நிமிஷம். அன்றைக்கு எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது. இன்று அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அத்வானிய கூட்டு மட்டுமல்ல, எல்லா எதிர்க்கட்சியிலும் சொல்லக்கூடிய கூட்டு. இன்னைக்கு ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு மாநில முதல்வரை இந்த அளவிற்கு ஜனநாயகத்துக்கு எதிராக நடத்துவது என்பதுதான் அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? எல்லா ஆளுநர்களையும் பல ஆளுநர்களை இன்னைக்கு RSS இருந்து போட்டுருக்காங்க. பிஜேபி தலைவர்கள் யாருமே அதுக்கு வர முடியாத ஒரு சூழல். கர்நாடகாவில் ஆளுநர் என்ன பண்ணாரு? ஒரு நிமிஷம். உங்கள் ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள் பிஜேபி ஆளுநர்கள், சமாஜ்வாதி ஆளுநர்கள், காங்கிரஸ் மூத்த பிரமுகர்கள். நியாயத்தை எடுத்து சொன்னால் சந்தோஷ் செட்டே 18 மாசமா சொல்லி அந்த குற்றச்சாட்டு வெளியே வராத ஒரு சூழலில்தான்
அந்த ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறாரு. எடியூரப்பா பதவி விட்டு போறாரு. எடியூரப்பா நல்லவரா? ரெட்டி சகோதரர்கள் தப்பு செய்யலையா? எடியூரப்பா தப்பு செய்யலையா? பேசுறது தப்பா? ராதாகிருஷ்ணன் குறுக்கிட இருந்தா. எஸ் கோ ஹெட் சார். தெல்ல தெளிவாக இங்க நாம 69-70 என்ன பார்த்தோமோ அதே தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்திரா காந்தி வாஸ் கான்சாலிடேட்டிங் பவர் இன் 69 and 70. அதே தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஃபர்ஸ்ட் there is a மோடி பெக்கிங் ஆர்டர் இப்படிதான் மோடி, then there is an அமித்ஷா, அப்புறம் அருண் ஜேட்லி, அப்புறம் மிச்சல் வரும். இதே தான் 70 நடந்தது. 5 வருஷத்துல எமர்ஜென்சி வந்தது. இதைத்தான் அத்வானி பேசுகிறார். அதாவது வாய்ப்பு இருக்கு என்று சொல்றது இதுதான். This is the problem. இதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுங்க. மோடி is at the helm of affairs now. அவர் கான்சாலிடேட் பண்ணுங்க. நண்பர் ஒரே பதில் சொல்லணும். இல்ல ஒரு நிமிஷம் உங்களை சொல்லுங்க. What I request you is என்ன கான்டெக்ஸ்ட் அவர் பேசினார்? எமர்ஜென்சியை பத்தி பேசும்போது தானே he is talking about எமர்ஜென்சியா அல்லது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மாறுபட்ட கருத்து இதெல்லாம் கருத்துகள் சொல்லி இருக்கேன். 75 பத்தி பேசினா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா வருங்கிற நான் பார்க்கின்ற பிராட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு சிஎம் இருந்தவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, என்னுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற 375 அதிகாரிகளை வச்சு நான் இந்த ராஜ்யத்தை நடத்திக் கொள்றேன் நினைச்சுட்டு இருக்கிறாரு. இது ஒரு சிஎம் லெவல் நடக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு கருணாநிதி என்ற ஒரு தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் இங்க இருக்காரு. அவருக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கிராமங்களையும் தெரியும். இதே மோடிக்கும் வச்சுக்கணும். he might know everything that is happening in Gujarat. எல்லா வில்லேஜும் தெரிஞ்சுக்கலாம் என்று வச்சுக்கொள்ளலாம். ஆனா he cannot know the entire country. That is why you need senior leaders. அங்கதான் பிரச்சனை வருது. இப்ப இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்க்கும்போது, பட்டியலை பார்க்கும்போது மூத்த தலைவர்கள் தான் பாரதிய ஜனதாவுடைய ஸ்டால்வாட்ஸ் தான். பதவி கிடைக்காதவர்கள் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அருண் ஷோரி, ராம்ஜெத் மலானி. கட்சியில இல்ல, பாயிண்ட் டேக்கன். அவர் முன்பு கட்சியில் இருந்தவர், மோடியுடைய ஆதரவாளராக கட்சிக்கு போனப்புறம் இருந்தவர். சுப்பிரமணியன் சுவாமி. யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டதோ கிடைக்காதவர்கள் சொல்கிறார்கள். சோ அதனுடைய வெளிப்பாடாவும் ஏன் பார்க்க கூடாது? நிச்சயமாக அப்படியும் பார்க்கலாம். ஆனா இந்த பிராட் பாயிண்ட் அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த விஷயம் நாம யூ cannot dismiss it lightly. அது 69-70 என்ன நடந்ததோ அதே தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. We are revisiting history and second time it is going to be enacted as a farce. இதோட நீங்க பாருங்க, பிரணாப் முகர்ஜி ஒரு தடையாக இருந்தார் பைனான்ஸ் மினிஸ்ட்ரியில 2012. அதை எவ்வளவு நாசுக்காக ஹேண்டில் பண்ணி அவரை பிரசிடென்டா பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஈவன் சீனியர் லீடர்ஸ் 2 ஷெகாவத்தை போட்டி போட வச்சாங்க. பிரதிபா பாட்டீல் இன் காங்கிரஸ் அண்ட் பைரோன் சிங். அதுக்கு ஒரு பரிசாக கூட வச்சுக்கொள்ளலாம். பைரோன் சிங் ஷெகாவத் அடுத்த வைஸ் பிரசிடென்டா வாஜ்பாய் கொண்டு வர்றார். அதே மாதிரி ஒவ்வொரு லீடர்ஸ், மதன்லால் குரானா, யூ டேக் எனி ஆஃப் தோஸ் லீடர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கவர்னேஷனல் போஸ்ட் இல்லனா ஏதோ ஒரு சீனியர் பொசிஷன்ஸ் கொடுத்து அவங்களை அழகு பார்த்தார்கள். அப்படிதான் சொல்ல முடியும். கிடையாது. நான் திரு ஹிதயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அத்வானி சொன்ன பாத்தீங்களா, மூத்த தலைவர் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மூத்த தலைவர்களும் கூட சொல்றீங்க. ஆனா இதே போல உங்க கட்சியுடைய மூத்த தலைவர்கள் உங்களுடைய தலைமையை நேரடியாக, சோனியா காந்தியை, ராகுல் காந்தியை நேரடியாக விமர்சனம் செஞ்ச போது இல்ல அவர் சொல்றதெல்லாம் சீர்சாத்துக்கு முடியாது, பதவி கிடைக்கலன்னு சொன்னாரு. நீங்க அப்படியே அதை ஒதுக்கி தரீங்க. ஏன் உங்களுடைய மூத்த தலைவர்கள் அதை சொன்ன போது மறுத்தீர்கள்? உதாரணத்துக்கு நட்வர் சிங் கேப்ரிகஸ்ங்கிறார், மேக்கியவெல்லியன் அப்படிங்கிறார். அவர் ஒரு கன்னிங் அப்படிங்கிறார். சொல்றேன், ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை நேரடியாக தாக்குவது, ஆட்சியில் இல்லாதப்ப தாக்குவது என்பது நீங்க சொன்ன எல்லாமே ஆட்சியில் இல்லாதப்ப தாக்குவது. இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அவர் செய்யக்கூடியதை ஒரு இருந்த போது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை பற்றி சொன்ன விஷயம் அப்படிங்கிறார். அவர் அப்படிங்கிறார், இன்றைக்கு நீங்க சொல்றீங்க மார்க்கதர்ஷ மண்டலுக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, உறுப்பினராக இருக்கக்கூடிய, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கிய ஸ்தாபக தலைவர்கள் ஒருவர். அவர் போய் பாரதிய ஜனதா அறிய விரும்புவாரா? பாரதிய ஜனதா உங்க கட்சியுடைய அமைச்சர் இருந்தவர், ராஜீவ் காந்தி கூட இருந்தவர். நான் என்ன சொல்ல வரேன், அவர் போய் காங்கிரஸ் யோசிப்பாரா? நட்வர் சிங் சோனியா பத்தி சொன்னா ஒதுக்கி தள்ள வேண்டியது, அத்வானி சொன்னால் சொல்லிட்டார். நட்வர் சிங்கும் அத்வானி ஒன்னா? நட்வர் சிங் கீழே உள்ளவர், அத்வானி மோடிக்கு மேலே அந்த கட்சியை சாதித்தவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் மோடிக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறார் என்றால் அதை மறுப்பது என்பது வேறு.
இன்னைக்கு ஒரு கட்சினா 1000 பேர் ஜனநாயக கட்சி கேள்விதான் இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா நாங்க கட்டுக்கோப்பான கட்சி, நாங்க ஜனநாயக ரீதியான கட்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு விரோதமா இன்னைக்கு வசுந்தராஜ விஷயம் இருக்கட்டும், சுஷ்மா ஸ்வராஜ் விஷயமா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு பாரதிய ஜனதா தவறை என்று ஒத்துக்கொள்ளாங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த விவாதத்துல அத்வானி என்பது இவ்வளவு அத்வானியே சொல்லிவிட்டாங்க. எனக்கு அத்வானி மரியாதை பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் சொல்றது பொய்யா? அத்வானி மீது 1000 விமர்சனம், அத்வானி மீது கருத்து வேறுபாடு, அத்வானி சொல்றது அப்படியே பேசுவாங்க. அதாவது எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒன்றை ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு தலைவர் சொல்லுகிறார் என்பதைத்தான் சொல்றேன் ஒழிய அத்வானி ஒண்ணு நல்லவரு வல்லவரு அப்படின்னு நாங்க சொல்ல வரல. அத்வானி செய்த பல தவறுகளுக்கு தான் இன்னைக்கு பிரச்சனையே. அவர் என்ன RSS ஜின்னா விஷயத்தில் எழுத்தாரு அல்லது RSS அவரை எழுத்தது. இன்றைக்கு அன்றிலிருந்து தொடர்ந்து அவருக்கு ஒரு டவுன்ஃபால், ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த பின்னடைவுக்கு தான், அதாவது இந்த பின்னடைவு என்பது அவருக்கு ஏற்பட்டது அவர் கையால் அவர் தேடிக்கொண்ட விளைவு. அதே நேரத்தில் உண்மை என்ன சொன்னா, இன்னைக்கு மோடி, நேற்று அத்வானி, நாளை மோடி என்பதை அவர் உணர்த்தி காண்பிக்கிறார். அவ்வளவு லேசா ஒதுக்கி தள்ள முடியல. நட்வர் சிங்க பத்தி சொன்னீங்க, அவர் ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிகல் இருக்காரு, ஐ ஜஸ்டிஃபைடு தி அன்ஜஸ்டிஃபைபிள் அப்படின்னு எமர்ஜென்சி பத்தி தான் இருக்காரு. ஏன்னா நாம we are talking about emergency. அத்வானி பேசியது அதுதான். இருங்க மை டியர் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் இருக்கட்டும். இருந்தாலும் அவர் உங்க கட்சியினுடைய தலைவர், உங்க கட்சியோட எவ்வளவு தலைவர் பாரதிய ஜனதா பத்தி பதவி கிடையாது. அவர் மகன் வந்து எங்க இருக்காரு? உங்கள்கிட்ட தான் வரேன். பாரதிய ஜனதால மகனோ மகளோ இருக்கக்கூடிய தலைவர்களா நீங்க சந்தேக போறீங்களா என்ன? அப்படி சொல்லல. அவர் ஏன் சொன்னாங்க நானே சொல்லி அந்த காரணத்தை இல்ல, நான் அவங்களுடைய மாநிலத்தினுடைய அது ஒரு காரணமா சார். இந்த ஐ ஜஸ்டிஃபைடு அன்ஜஸ்டிஃபைடு எமர்ஜென்சியை பத்தி சொல்லும் பொழுது அவ்வளவு பிரமாதமா ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமானது என்ன சொல்றாருன்னா, லார்ட் மவுண்ட் பேட்டன் said loudly to B.K. Nehru and me, you have locked up all my friends. என்னோட நண்பர்கள் அவ்வளவு பேரும் ஜெயில போட்டீங்களா, அநியாயம் இல்லையான்னு அவர் கேட்டார். அதெல்லாம் பத்தி இவர் எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் எமர்ஜென்சியை பத்தி தான் திரு எல்கே அத்வானி ஒரே நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வருத்தம் தான் என்னன்னா, இப்பேற்பட்ட அநியாயம் நடந்தது. எமர்ஜென்சிங்கிறது இந்த நாட்டில் எல்லாருடைய குரல் விலையை அமுக்கப்பட்ட அந்த நேரத்தில் பல பேர் ஜெயில போட்டது. அதற்கு ஒரு மெமோரியல் இல்லையன்னு தான். ஏன்னா நான் இப்ப சமீபத்தில் நான் கம்போடியா போனப்போ நார்த்தல்ல அந்த பால் பாட்டினுடைய சமாச்சாரத்தை அவங்க ஒரு அந்த மியூசியம் வச்சிருக்காங்க. அது போல எமர்ஜென்சி அதான் நான் சொல்லுகிறேன். இப்ப அதாவது இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடந்ததுக்கு ஒரு மெமோரியல் வேணும், மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திரு எல்கே அத்வானி சொல்கின்றார். இதன் மூலமாக ஒரு மெமோரியல் வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் என்று நான் கருதுகின்றேன். அதெல்லாம் இல்ல, அதற்கு ஒரு மெமோரியல் வேணும் சொல்லி அத்வானி எமர்ஜென்சி குறித்து கூறுவதோ இல்லாட்டி தலைமை பற்றி குறிப்பிடுவதோ நேரடியாக மோடியை பற்றி குறிப்பிடவில்லை என்றாலும் கூட அப்படி புரிதலுக்கான வாய்ப்பை அதிகமாகவே கொடுக்கக்கூடிய கருத்துக்களாக அவை இருக்கிறது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. நாங்கள் காங்கிரஸை அத்வானி குறிப்பிடவில்லை என்று பாரதிய ஜனதா சாதிக்கிறது. அவரும் மோடி பெயரை குறிப்பிடவில்லை. பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர், அந்த ஒரு கட்சியுடைய ஸ்தாபன தலைவர் அவர். இந்த ஒரு நாட்டுக்கு முக்கியமான பங்காற்றியவர், இந்த நாட்டுடைய துணைத் தலைவராக இருந்தவர். அவருடைய கருத்தோ, முரளி மனோகர் ஜோஷியோடைய கருத்தோ, ஜஸ்வந்த் சிங்குடைய கருத்தோ அவ்வளவு லேசில் புறந்தள்ளக்கூடியது அல்ல. அதே போல இட் கேன் பி டேக்கன் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். நிச்சயமாக இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்க வேண்டியது, அந்த கருத்து ஆழ்ந்து பார்க்கப்பட வேண்டியது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு ராமசுப்ரமணியன், திரு ஹிதாயத்துல்லா மற்றும் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.